Hi friends, simplification பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். அதோட கண்டினியூஷன் டிஎன்பிசி எக்ஸாம் கொஷின் 2013 கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம் 27 சரிங்களா. இந்த மாதிரி சம்மு நம்ம ஆல்ரெடி 2-3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். டிஎன்பிசி எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கணக்கு. இந்த மாதிரி கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணணும், லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு இந்த ஆர்டரில் தான் சால்வ் பண்ணணும் சரிங்களா. நாங்கள் இந்த சம்மு சால்வ் பண்ணுவோம். கொடுத்துருக்க கொஷின் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 58 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 31 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21 plus square root of 11 plus square root of 25 ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், லாஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட்டில் சால்வ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே 25 கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25னா அது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 × 5ன்னு வரணும். அப்போ ஒரு 5 வெளியே வந்துடும், ரூட்டு கேன்சல் ஆகிடும் சரிங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சரிங்களா. இந்த 25க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கேன், இந்த 5 போட்டுட்டேன் ஓகேங்களா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 × 5 ஒரு 5 வெளியே வந்துடும், இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் 11ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கும் 16 கிடைக்கும் சரிங்களா. 11ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 16 கிடைக்கும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 அது 4 × 4 4 16. அப்போ ஒரு 4 வெளியே வந்துடும், இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும் சரிங்களா. அடுத்த ஸ்டெப்பில் 16க்கு பதிலாக 4 போட்டுக்கணும். அப்போ 4 இந்த 21 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் வரைக்கும் 25 கிடைக்குமா, அகைன் 25 கிடைக்கும். 25னா நமக்கு தெரியும், 5 × 5 25 25 கிடைக்கும் சரிங்களா. 25 நம்ம கேன்சல் பண்ணோம்னா 5 ஓகேங்களா, ரூட் கேன்சல் ஆகிடும், 5 வந்துடும். 31 அடுத்தது, 31 கூட இந்த 5 ஆட் பண்ணணும். அடுத்தது என்ன வரும், 36 வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 36னா அது 6 × 6 36. அப்போ ஒரு 6 வெளியே வந்துடும், இந்த ரூட் கேன்சல் ஆகிடும் சரிங்களா. அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 58 + 6ன்னு வந்துடும் சரிங்களா. 58 + 6ன்னு வந்துடும். இந்த 36 கேன்சல் ஆகிடும், 6 வந்துடும். 58ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 64 கிடைக்குங்களா. 64 நமக்கு தெரியும், 8 × 8 64. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 × 8 8 × 64னா ஒரு 8 வெளியே வந்துடும், ரூட்டு கேன்சல் ஆகிடும் சரிங்களா. அப்போ ஆன்சர் என்னது, 8 தான் அதோட ஆன்சர். இதை மொத்தமாக நம்ம சுருக்கணும், நம்ம என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், ஏற்கனவே நம்ம ப்ராப்ளம் பார்த்துருக்கோம், இருந்தாலும் இதை சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. இது ப்ராப்ளம் 27 2013 கேட்ட கொஸ்டின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அடுத்தது ப்ராப்ளம் 28 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.